நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா, வாழ வைக்கப்பட்டிருக்கிறோமா? நம்ம சாதாரணமாக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் சம்பாதிச்சேன், நான் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டேன் அப்படிலாம் பேசுவோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம செட்டில் ஆகிட்டோமா? எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது. எதன் மேலேன்னு சொன்னால், நம்மகிட்ட இருக்கக்கூடிய அறிவு, பொருள், சொத்து, நகை, அல்லது என்னுடைய வலிமை, அல்லது என்னுடைய படிப்பு, அல்லது என்னுடைய சொந்த பந்தங்கள், என்னுடைய பிள்ளைங்க, அல்லது பேங்க் பேலன்ஸு, இதெல்லாம் ஒரு அனுகூலமாக நமக்கு இருக்கும் பொழுது நான் வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டேன்னு சொல்கிறோம், அல்லது நான் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறோம். எல்லாமே பொருளடிப்பில் தான். ஆனால் இது எதுவுமே நம்முடைய கஷ்ட காலங்களுக்கு உதவாது. அதையும் தாண்டி கடவுளையும் கூப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதுக்காக நமக்கு ஒரு ஆறுதலும் அமைதி கிடைக்குது. நம்ம அறியாமல் வர்றது, ஆனாலும் இறைவன் அதுக்கு செவி சாய்க்கிறான். எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் எதையுமே நம்பாமல் உங்களை அறியாமல் நீங்கள் என்னை கூப்பிடுறீங்க, கூப்பிட்டதுக்காக ஒரு ஆறுதல், ஒரு அமைதி. அப்படி நம்ம சோதனை காலங்களில், கஷ்ட காலங்களில் வேதனை அடையும் போது கடவுள் ஒருத்தருக்காக நம்மளை காப்பாற்றுவார், அல்லது கடவுள் ஒருத்தர் இருந்தால் என்னை காப்பாற்றுவான் அப்படிலாம் நம்ம பேசும்பொழுது, உள்ளுக்கு நினைக்கும் பொழுது, அல்லது நம்ம யாருக்கு எந்த பாவம் பண்ணலையே அப்படின்னு சொல்லாமல், நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண தெரியலையே அப்படின்னு உணரும்போது, அப்போ நம்ம கிட்ட வர்றோம், நம்ம கடவுள் நம்ம தொடர்பு ஏற்படுது. ஒன்று கடவுள் இருந்தால் நம்ம கடவுள் தான் காப்பாற்றுவார் அப்படின்னு சொன்னால், யாருக்கு என்ன பாவம் பண்ண தெரியலையே, இந்த அடிப்படையில் நம்ம உள்ள உணர்வுல வர்றோம். அப்படி உள்ள வரும் பொழுது உங்களுக்கு சொந்தமாகவும் அறிவிக்கப்படும் நம்மளை பற்றி. அப்படி இல்லைன்னு சொன்னால், ஒரு பணி வந்துருச்சுன்னு சொன்னால், எந்த இடங்களுக்கு போனால் நம்ம இந்த சத்தியத்தை ஏற்றுக்குவோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். யார் எங்கே சேர்க்கணும், உங்களுடைய மனநிலை என்ன, இவங்களுக்கு எந்த இடத்துல போனால் சரியான விளக்கம் கிடைக்கும், வாழ்க்கைக்கான விளக்கம், அந்த பக்குவத்தை கொடுத்து நம்மளை ஒன்று சேர்க்கலாம்.